நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கடவுள் அருளால பிரசவம் நல்லபடியா நடந்து குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நீ சீக்கிரமாவே ஒரு அழகான பையனையோ இல்ல பொண்ணையோ பெத்து கொடுக்கணும். இந்த வீட்டோட மருமகளா நீ உன் கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சந்தியாக்கா எப்ப மாசமானாங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? அத்தையே எல்லார்கிட்டயும் போய் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் எதுவுமே நடக்கலையே. அப்புறம் எப்படி சந்தியாக்கா மாசமா இருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரியத்தான், நீங்க நினைக்கிறபடியெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன சொல்ற அக்கா? ஐயோ இருங்கக்கா, என்ன என்ன செய்றீங்க நீங்க? நீங்க எல்லாருமே நான் சொல்ல வந்ததை சரியா புரிஞ்சுக்கல போல இருக்கே. நான் சொல்ல வந்தது இந்த சந்தோஷத்தை பத்தி கிடையாது. என்ன சரோஜா, என்ன சொல்ற நீ? இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்பதானே நீ சொன்ன சந்தியாவால உனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு. ஆனா இப்ப என்னடான்னா இந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல எங்களை கூப்பிடலையா? என்ன விஷயம் சரோஜா? கொஞ்சம் தெளிவா புரியும்படி சொல்லு. என்ன அக்கா, நீங்க எதையுமே தப்பா புரிஞ்சுக்கல. நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான். எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்னோட மருமக சந்தியாதாங்கிறது உண்மைதான். அதனாலதான் நீங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தேன். ஆனா என் மருமக சந்தியா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லலையே. வாப்பா சூர்யா, இங்க வா. அதை எப்படி கொடு. உன் பொண்டாட்டிக்க வேண்டியது இதுதானே? எழுந்திருமா. இப்படி வா, இதுல உட்காரு. சேர்ல உட்காரு சந்தியா. இந்தாங்கக்கா, இத புடிங்க. பெரியவங்க எப்பவும் சொல்வாங்க, தலையில ஒருவேளை முந்தானே இல்லைன்னா ஒரு வீட்டு மருமக மருமக மாதிரி இருக்க மாட்டாளா. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டு மருமக இந்த வீட்டோட சம்பிரதாயத்தை எல்லாம் மாத்த போறா. தலையில முந்தானிய போட்டுக்க இவ தயாரா இல்லை.
இவ இந்த போலீஸ் தொப்பியை தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறா. எந்த குடும்ப பொம்பளையா இருந்தாலும் அவ கையில கரண்டியை தான் வச்சுக்கணும். ஆனா என்னோட மருமக மத்த பொண்ணுங்கள மாதிரி இல்ல. அதனால போலீஸ்காரங்க வச்சிருக்கிற குச்சியை நான் இவளுக்கு தர போறேன். இந்தம்மா சந்தியா. எல்லாருமே மருமக கூட சேர்ந்து பண்டிகை விசேஷம் அப்புறம் வளகாப்பு இதையெல்லாம் தான் நடத்துவாங்க. ஆனா நான் ரொம்ப வித்தியாசமான மாமியார். உங்க எல்லாரோட மருமகள்களும் வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னோட மருமக அவ பிறக்கும் போதே நிறைய கனவுகளோட மட்டும்தான் பிறந்திருக்கா. இவளுக்கு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லாரோட மருமகள்களும் வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னோட மருமக அவ பிறக்கும் போதே நிறைய கனவுகளோட மட்டும்தான் பிறந்திருக்கா. இவளுக்கு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை. இந்த உலகத்துக்கு நியாயம் செய்யதான் இவ பிறந்திருக்கா. ஒரு கம்ப கையில வச்சுக்கிட்டு இந்த ஊர் மொத்தத்துக்கும் நியாயத்தை இவ நிலைநாட்ட போறா. இந்த கனவோட தான் இவ எங்க வீட்டுக்கே வந்திருக்கா. ஏற்கனவே இவ நிறைய படிச்சிருக்கா. இப்ப தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறா. அதனாலதான் இப்ப நான் இவளை ஆசீர்வாதம் பண்றதுக்காக உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் வேற, ஜனவரி 26ஆம் தேதி. அதனால உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் இவளுக்கு கிடைச்சதுன்னா அடுத்த ஜனவரி 26ஆம் தேதிக்குள்ள என் மருமக இந்த புடவைக்கு பதிலா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சுத்துவா. பாராட்டுற மாதிரி பாராட்டுறாங்க, ஆனா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இவளை பார்த்து சல்யூட் அடிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். அதனால இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து இவளுக்கு சல்யூட் அடிக்கலாம். இதோ நானே முதல்ல இதை ஆரம்பிச்சு வைக்க போறேன். என்ன சரோஜா, எனக்கு எதுவுமே புரியல. இவ உன் வீட்டு மருமக, இவளுக்கு போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிற ஆசை இருக்கா என்ன? ஆனா அத நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? இது ரொம்ப சந்தோஷமான செய்திதான். அதனால தானே நான் இப்படியெல்லாம் செய்யறேன். இவ என்னோட மருமக. இவளோட சந்தோஷத்துல தான் என்னோட சந்தோஷமும் இருக்கு.
இந்த விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். ஆனா அன்னைக்கு இவங்க 2 பேரையும் நீ தனியா ஊட்டிக்கு அனுப்பி வச்ச. அப்ப சூர்யா சின்ன வயசுல போட்டுட்டு இருந்த தொப்பிய கையில வச்சிட்டு இருந்தியே, அதெல்லாம் எதுக்காக? உன்னோட மருமக சந்தியா சீக்கிரத்திலேயே உனக்கு பேரனை பெத்து கொடுக்கணுங்கிற ஆசையில தானே அந்த தொப்பிய உன்னோட பேரனுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்ச. இன்னொரு விஷயம், அன்னைக்கு நீ என்கிட்ட சவால் விட்டல்ல, அந்த விஷயமே எனக்கு ஞாபகம் இருக்கு. சீக்கிரத்துல என்னோட மருமக சந்தியா ஒரு நல்ல செய்தி சொல்லுவான்னு சொன்ன, அந்த விஷயம் என்னாச்சு? அப்படி ஒரு நல்ல செய்தி அப்ப நடக்கவே நடக்காதா? இங்க பாருங்கக்கா, எல்லா மிருகங்களும் தான் குழந்தைகளை பெத்து போடுது. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதே. என்னோட மருமக மத்தவங்கள மாதிரி இல்லைன்னு சொன்னேன்ல. மத்த பொம்பளைங்கள மாதிரி குழந்தைங்களை பெத்தெடுக்கிறது, குடும்பத்தை பாத்துக்கிறது இதெல்லாம் அவ செய்ய மாட்டா. இவ கையில இந்த குச்சியை வச்சுக்கிட்டு தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு உலகத்துல நியாயத்தை நிலைநாட்ட போறா. யாருமே செய்யாத வேலைய ஏன் மருமக சந்தியா செய்ய போறா. இவ எல்லார விடவும் வித்தியாசமானவ. அத்தை, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன் கூட வாமா சந்தியா, வா. என்ன இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல எல்லாமே உன் இஷ்டப்படிதான் நடக்கணுமா? நீ சொன்னதும் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும், நீ நிறுத்த சொன்னதும் எல்லாத்தையும் நிறுத்தணுமா? அப்படியெல்லாம் நடக்காது சந்தியா. இதுவரைக்கும் நீ பொய் சொல்லி விளையாடினது எல்லாமே போதும். இப்ப உண்மை எப்படி இருக்கும்னு நீ புரிஞ்சுக்கணும். என்கிட்ட இப்ப நீ ஒரு உண்மையை சொல்லு. அந்த கடவுளுக்கு முன்னாடி நிக்க வச்சு கேக்குறேன். உன்னோட கனவு தானே இப்போ உனக்கு முக்கியமா தெரியுது. அதனால தானே நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் என் புள்ளைய விட்டு பிரிஞ்சு நீ தூரமா வாழ ஆரம்பிச்ச. அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அதனால தானே நீ என் புள்ள சூர்யாவை விட்டு விலகி இருந்த. எப்படியும் போலீஸ் ஆபீசர் ஆகணும், அதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நினைச்சல்ல. சத்தியம் பண்ணி சொல்லு. உன்னோட கனவால தானே நீ எப்படியெல்லாம் செஞ்ச. உன் கனவை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக தானே என் புள்ள சூர்யாவுக்கு நீ ஒரு நல்ல பொண்டாட்டியே நடக்கல. ஒருவேளை நீ மட்டும் பொய் சத்தியம் செஞ்சா அந்த கடவுள் இங்கேயே இப்பவே என்னோட உயிரை எடுத்துக்கிட்டோம். பதில் சொல்லு சந்தியா. சொல்லு. இவ்வளவு நேரமும் நான் சொன்னதெல்லாமே உண்மைதானே? உண்மைதானே? சொல்லு. ஆமாங்க அத்தை. என்னாச்சு சரோஜா? ஐயோ, என்கிட்டயாவது என்னாச்சுன்னு சொல்லலாம்ல. நான் உன்னோட தோழி தானே. என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்லக்கா. கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லலான்னு தான் என் மருமகளை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.
வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் இருங்க. இந்தாங்கக்கா, இப்படி உட்காருங்க. உட்கார்ந்து நல்லா வாசிங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அக்கா, என்னோட மருமக நல்ல சந்தோஷமான செய்திய சொல்லிருக்கால, அதனால இன்னைக்கு நான் ஆட போறேன். நீங்க வாசிங்கக்கா, நல்ல சத்தமா வாசிங்க. என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி நான் இப்ப ஆட போறேன். நல்ல சத்தமா வாசிங்கக்கா. அவ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா? அதுக்காக இவ்வளவு சந்தோஷமா? ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு புரியவே இல்லையே. ஏன் நிறுத்திட்டீங்கக்கா? நல்லா வாசிங்க. அம்மா, அக்கா, சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டேன்.
இப்ப நீங்க எல்லாருமே கிளம்பலாம்.